அருணிமா சின்ஹா உத்தரப்பிரதேஷ் அம்பேத்கர் நகர்ல 1988ல பிறந்தாங்க. சின்ன வயசுல விளையாட்டு மேல ஆர்வம், கால்பந்து கைப்பந்து விளையாட்டுகள்ல தேசிய அளவுல பேர் எடுத்தவங்க. அவங்களோட அப்பா ராணுவத்துல இருந்தவரு. அவங்களுக்கு 3 வயசு இருக்கும் போதே அவர் இறந்துட்டாரு. அம்மா குடும்பத்தை காப்பாத்தினாங்க. அருணிமா படிச்சு முடிச்சு 2011ல CISFல ஜாப்க்கு அப்ளை பண்ண லக்னோல இருந்து டெல்லிக்கு ட்ரெயின்ல போனாங்க. அந்த பயணத்துல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. சில திருடர்கள் அவங்களுடைய பேக்கையும் கோல்டு செயினையும் பறிக்க முயற்சி செஞ்சாங்க. அருணிமா எதிர்த்து போராடினாங்க. ஆனா அவங்கள ஓடுற ரயில்ல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டாங்க. அவங்க ரயில் தண்டவாளத்துல விழுந்ததும் மறுபக்கமா வந்த இன்னொரு ரயில் அவங்களுடைய இடது காலை மிதிச்சிடுச்சு. அந்த இரவு முழுக்க எலிகள் எல்லாம் காயத்தை கடிச்சு வலியில ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. மறுநாள் காலையில ஊர் மக்கள் அவங்கள பார்த்து மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா அவங்களுடைய காலை காப்பாத்த முடியல. முழங்கால் வரைக்கும் வெட்ட வேண்டியதாயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது எல்லாரும் அவங்கள பார்த்து இனி இவளை யாரு கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லி ரொம்ப பரிதாபமா பேசினாங்க. ஆனா அருணிமா மனசு உடையல. அப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய கனவு தோணுச்சு. உலகத்தோட உச்சியான எவரெஸ்ட் மலையை ஏறணும்னு. எல்லாரும் இத பைத்தியக்காரத்தனம்னு சொன்னாங்க. ஆனா அத அவங்க ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிட்டாங்க. எவரெஸ்ட் ஏறிய முதல் பெண் பச்சந்திரி பால் கிட்ட பயிற்சி எடுத்தாங்க. உத்தரகாஷியில இருக்க நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங்ல 18 மாசம் கடுமையா பயிற்சி செஞ்சாங்க. செயற்கை காலோட நடக்கவே பல மாதங்கள் ஆகும். ஆனா அருணிமா 2 நாள்ல நடந்தாங்க. 2013 21 மே 52 நாள் கஷ்டத்துக்கு பிறகு அருணிமா எவரெஸ்ட் உச்சியிலே இந்திய கொடியை ஏத்தினாங்க. உலகத்திலே முதல் பெண் ஊனமற்றவராக எவரெஸ்ட் ஏறினவங்களா ஆனாங்க அருணிமா சின்ஹா. அதோட நிக்காம கிளிமஞ்சாரோ, எல்பிரஸ், டெனாலி போன்ற 6 கண்டங்களோட மலை உச்சிகளை ஏறினாங்க. 2015ல இந்திய அரசு அவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவிச்சாங்க. இப்போ அருணிமா சின்ஹா ஏழைகளுக்கும் ஊனமற்றவர்களுக்கும் ஃப்ரீயா ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஓபன் பண்ண முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அருணிமா சின்ஹாவோட இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரி நமக்கு சொல்லுது, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் உங்க மனசு உறுதியா இருந்தா எதையும் சாதிக்கலாம். உங்க கனவு மிக பெரியதா இருந்து அதுக்காக நீங்க உண்மையா உழைச்சிங்கன்னா உலகமே உங்களை பாராட்டும். தேங்க்யூ.